இந்த 10 ஆண்டுகளில் மோடி என்ன செய்தார், சிறப்பு திட்டங்கள் என்ன, மக்களுக்காக செய்த சாதனைகள் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி அவங்க பேசலை. 400 அதிகமாக நாங்கள் வாங்குவோம், நீங்கள் 2 எருமை மாடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு எருமை மாடை எடுத்து காங்கிரஸ் கொண்டு போயிடும்னு சொல்கிற அளவுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 40 நாட்கள் தேர்தல் அப்படின்றதே அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறதுக்காக தான் இப்படி வந்திருக்கோம். இப்போ 40 நாட்கள் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்ட அந்த நாட்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு பிஜேபிக்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கு யூஸ் ஆகும் இல்லையா? இந்தியா கூட்டணிக்கும் உபயோகமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் யூபியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலையுமே இருக்கக்கூடிய எண்ணம் அப்படி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இனி அதாவது நம்ம ஓட்டு போட்டாலும் போடலைனாலும் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. எல்லா டிவியில் வந்த சர்வே, எல்லா நியூஸ் பேப்பர்ஸில் வந்த சர்வே எல்லாமே திரும்பவும் பிஜேபி ஆட்சி தான், திரும்பவும் மோடி தான் அப்படின்றது தான். அவன் டயர்ட் ஆகிட்டான். இப்போ ராமர் கோவில் ஆகட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து கட்ட போறேன்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், ஞானவாபி விவகாரம் ஆகட்டும், இது எல்லாமே ஹிந்து ஓட் பேங்காக தான் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ராமர் கோயில் அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு தூரம் எதிர்பார்த்தாங்களோ, ராமர் கோயில் தங்களுக்கு பிரச்சாரத்துல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாரையுமே தங்கள்கிட்ட கொண்டு சேர்த்துரும் அப்படின்னு நினைச்சாங்க. அது வல்ல 2019 அவங்க எலெக்ஷன்ல சொல்றாங்க, ராமர் கோயில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் கட்டப்படும், ராமர் மீண்டும் உயிர் தெழுவார் அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு கை கொடுக்குது. இப்போ கட்டினதுக்கு அப்புறம் கை கொடுக்காது அப்படின்றது இல்லை. அதாவது இந்த ராமர் கோயிலை கட்டினது அரசாங்கம் கிடையாது. அந்த தனிப்பட்ட ட்ரஸ்ட்டுக்கு சப்போர்ட் அரசாங்கம் மத்தியில் கோர்ட் பர்மிஷன் கொடுக்குறாங்க, அதை கட்டுறாங்க, அவ்வளோதான். ஸோ அரசாங்கத்தினுடைய சாதனையாக இதை நீங்கள் பார்க்க முடியாது. 2019 இப்போ நீங்கள் நிறைய ஆன்டி இன்கம்ஸ் இருக்குது, வேலை வாய்ப்பின்மையாகட்டும், விலைவாசி ஏற்றம், இது எல்லாமே மக்களை நேரடியாக பாதிக்குது. ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்கிறீங்களே. 2019 பண மதிப்பு இழப்பு வந்துச்சு, மிகப்பெரிய ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே நெகட்டிவ் ஆகலையே, அவங்க மீண்டும் ஆட்சி போகிறாங்க. பாலக்காட்டும் புல்வாமாவும் பெரிய அளவில் பேசப்பட்டது. பிஜேபி மெஜாரிட்டியே தாண்ட மாட்டாங்க, 400 சீட்டு கூட அவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க எதிர்கட்சிகள் எல்லாமே. மோடி அலை இருக்கு இல்ல, மோடி அலை அப்படிங்கிறது இந்த முறை இல்லை. மோடி அலை சொல்றீங்களா? மோடி அலை இல்லை. 2014 மோடி அலை இருந்தது, 2019 மோடி அவர்கள் பற்றிய பேச்சு இருந்தது, அலை இல்லை. இப்போ அலையும் இல்லை, பேச்சும் இல்லை, எதிரான ஒரு அலையும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம். வணக்கம். 4ஆம் கட்ட தேர்தல் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓவராலாக 379 தொகுதிகளுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. யாரோட கை ஓங்கி இருக்கிறதா பார்க்குறீங்க? எப்பயும் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் ஒன்றிணைந்து இருக்காங்க. இது பாஜகவுக்கு எதிரான அந்த பாஜகவோட வியூகத்தை இவங்களால தடுத்து நிறுத்த முடியுமா? இந்த தேர்தல் அதாவது எப்போதும் இல்லாத வகையில் ஒரு 40 நாள் ஒரு தேர்தல், ஒரு இத்தனை கட்டமாக தேர்தல் அப்படின்றது இப்போ தான் முதல் முறை. எனக்கு தெரிஞ்சு 2014 கூட 20 நாட்களில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. இந்த 40 நாட்கள் அப்படிங்கிறதே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டைம் வேணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு கட்ட தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்குன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வியூகங்களை மாற்றி அமைக்கிறதுக்கும், ஏற்கனவே அவங்க வியூகங்கள் அமைச்சிருப்பாங்க இல்லைன்னு இல்லை, ஆனால் அதை மாற்றி அமைப்பதற்கும், அந்த மோடிக்கான பெரிய அளவில் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கும், அவரை மட்டுமே முகமாக வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வியூகம் தான் இது. அதன் அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷனோட டிசிஷன்ஸும், ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூஷனல், அதாவது அட்டானமஸ் பாடி தான், இருந்தாலும் அவங்க எலெக்ஷன் கமிஷனுடைய முடிவுகள் எல்லாமே ஒருதலை பட்சமாக இருந்ததாக தான் பேசப்படுது. அதில் உண்மையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 40 நாட்கள் தேர்தல் அப்படின்றதே அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறதுக்காக தான் இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு தோணுது. 40 நாட்கள் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்ட அந்த நாட்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு பிஜேபிக்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கு யூஸ் ஆகும் இல்லையா? இந்தியா கூட்டணிக்கும் உபயோகமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்தியா கூட்டணி பலமாக, அதாவது ஏற்கனவே காங்கிரஸ் தனியாக நின்ன போது இருந்ததை விட இப்போ உங்க கூட்டணியாக இருக்கும்போது இவங்களுடைய பலம் அதிகமாகிறதுனால தான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வியூகங்கள் எல்லாம், நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல பேசுனது 400 பார், அதாவது 400க்கும் அதிகமான இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு பேசினாங்க.
ஜெய் ஸ்ரீராம் கோஷங்கள் எப்போதுமே இருக்கும். ஆனால் இந்த முறை ஜெய் ஸ்ரீராம் கோஷங்கள் இல்லை. அந்த 400க்கு மேல் இனங்கள் அப்படிங்கிறத விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதை தாண்டி வந்து ஆச்சேதி நாயகா மோடி அப்படின்னு அதாவது அவர் வந்தால் தான் நல்ல நாட்கள் நமக்கு இருக்கும்னு பேசுவாங்க. விஸ்வகுருன்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே விட்டு இப்போ வெளியில் வந்துட்டாங்க. ராமர் கோயில் கட்டினதை பற்றி பேசினாங்க. எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்துட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர்களுடைய தலைவர்கள் இல்லை பெருந்தலைகள் எல்லாரையும் தாண்டி வெறும் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் மட்டுமே வெளியில் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. மோடி அவர்களுடைய பிரச்சாரத்தில் பெரும்பாலும் அவர் வந்து இந்தியா கூட்டணியை எதிர்த்து தான் பேசுகிறார். இந்த 10 ஆண்டுகளில் மோடி என்ன செய்தார், இல்லை மோடியினுடைய சாதனைகள், சிறப்பு திட்டங்கள் என்ன, மக்களுக்காக செய்த சாதனைகள் என்ன, இந்த 10 ஆண்டுகளில் இருந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்ன, எவ்வளோ தூரம் இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இது எல்லாத்தையும் பற்றி அவங்க பேசலை. இந்தியா கூட்டணி வந்தால் பாகிஸ்தான் கூட அவங்க நட்பாக இருப்பாங்க, இல்லை இஸ்லாமியர்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்துருவாங்க, நீங்கள் 2 எரும மாடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு எரும மாடை இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கொண்டு போயிடும். இதை தான் பேசுகிறாரு மோடி. எரும மாட்டில் எங்கே ஆரம்பிச்சது, 400க்கு அதிகமாக நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு பேசின மோடி, பார்லிமெண்ட்டில் பேசின நம்முடைய பிரதமர் இப்போது வந்து 2 எரும மாடு நீங்கள் வச்சுருந்தீங்க, மக்கள்கிட்ட நீங்கள் 2 எரும மாடு வச்சுருந்தீங்கன்னா ஒரு எரும மாடை எடுத்து காங்கிரஸ் கொண்டு போயிடும்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் வந்து மாறி வந்துடுச்சு. நாளாக ஆக பிரச்சாரம் மாறி இருக்கு. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியினுடைய பலம் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓவராலாக 2014லுமே அவங்களோட ஓட் பேங்க் அப்படின்றது ஹிந்துத்துவாவோட ஓட் பேங்காக தான் 2014, 19 இருந்திருக்கு இல்லையா? இப்போ 2024லும் அதே மாதிரியான ஒரு அரசியலை தான் அவங்க முன்னெடுக்கிறாங்க. பட் அதில் இந்த இந்துத்துவா ஓட் பேங்க்ன்றதுலேயே வந்து அதாவது எல்லா இடங்கள்லையும் அந்த இந்துத்துவ ஓட் பேங்க் இருக்குதான். இதுக்கு முன்னாலேயும் இருந்தது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் அந்த இந்துத்துவ ஓட் பேங்க் எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அது காங்கிரஸ்க்கு ஃபேவரபிளாவோ இல்லை இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு ஃபேவரபிளாவோ அது வந்து வேறு வேறு விதமாக ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் மாறிடுது. ஆனால் அதை எல்லாத்தையும் வந்து 2014க்கு பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக எல்லாத்தையும் சாஃப்ரனைஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக அதாவது போலரைஸ் பண்ணி ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத இவங்களுடைய இந்துக்களை அதுதான் இந்த இந்துத்துவா ஓட் பேங்கை ஒன்றா கொண்டு வரணுங்கிறதா. அதை வைத்து தான் இவ்வளோ காலம் அவங்களுடைய அரசியல் இருந்தது. ஆனால் இந்த முறை வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறத ஒரு பெரிய இதாக பார்க்குறாங்க. இப்போ வளர்ச்சிங்கிறது தான் தேவை. மதமோ அல்லது வந்து சாதியோ அதை தாண்டி மற்றபடி அந்த மதம் சார்ந்த வழிபாடுகள் அந்த இதெல்லாத்தையும் தாண்டி அதை விட நமக்கு வந்து வேலை வந்து ரொம்ப அவசியம் தேவை. இன்னொன்று வந்து மக்கள் நலன் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்ஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பாக்கெட்ஸில் கூட நீங்கள் குஜராத்தில் பார்த்தீங்கனாலுமே அங்கே வந்து ராஜ்புட்ஸினுடைய போராட்டங்கள் பெரிய அளவில் நடந்தது. குஜராத்தில் வந்து எல்லா இடங்கள்லையுமே பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெற்று விடும் அப்படின்னாலும் அவங்களுடைய மார்ஜின், அவங்களுடைய பர்சன்டேஜ் எப்படி இருக்குது இந்த முறை அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அங்கே எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு சூழல் தான். ஆனாலுமே அங்கே வந்து ராஜ்புட்ஸ் வந்து ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அங்கே காங்கிரஸ்க்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது குஜராத்தில். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விடும் என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ராஜ்புட்ஸ்க்கு அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒரு அதிருப்தி தொடர்ந்து இப்போ வந்து பெரிய அளவில் அந்த அதிருப்தி பில்டப் ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் இப்போ வந்து அவங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய அளவில் அவங்களுடைய நம்பிக்கை எது அப்படின்னா ஹிந்தி ஹார்ட்லேண்டு தான். ஹிந்தி ஹார்ட்லேண்டுன்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம குஜராத்லேருந்து குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், யூபி, சத்தீஸ்கர், ஹரியானா, இமாச்சல், டெல்லி, பஞ்சாப் இந்த பகுதிகளை தான் வந்து நம்ம அப்படி சொல்ல முடியும். அப்படி பார்த்தா இந்த முறை குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த 26 தொகுதிகளிலுமே அவங்க வெற்றி பெற்றுறாங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலும் யூபியில் இருக்கக்கூடிய அந்த 80 தொகுதிகளில் கடந்த முறை 69 இடங்கள் கிட்டத்தட்ட 69 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை அந்த 69 வருமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகத்துக்குரிய ஒன்று தான். ஏன்னா யூபி இப்போ வந்து தமிழ்நாட்டிலலாம் ஒரே ஃபேஸில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. பட் யூபியில் வந்து 7 கட்டமும் யூபியில் தேர்தல் நடக்குது. கூடுதல் தொகுதி இல்லையா? 80 தொகுதிங்கிறதுக்காக 7 கட்டமும் 80 தொகுதிக்கு நீங்கள் வந்து என்ன ஒரு ஃபேஸ்லேயும் 15 தொகுதிக்கு தேர்தல் நடத்துவீங்களா? அப்படி தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யூபியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துலையும் அவங்க வெஸ்ட் யூபியில் வந்து பிஜேபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஏற்கனவே இருந்த ஸ்ட்ராங் ஹோல்டு கூட இந்த முறை அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் அந்த மாதிரி வெற்றி பெறக்கூடிய இடங்களாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லப்படுது. 2019லுமே இப்போ நீங்கள் நிறைய ஆன்டி இன்கம்ஸ் இருக்குது, வேலை வாய்ப்பின்மையாகட்டும், விலைவாசி ஏற்றம், இது எல்லாமே மக்களை நேரடியாக பாதிக்குது.
மீது ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்றீங்களே. 2019 பண மதிப்பு இழப்பு வந்துச்சு. மிகப்பெரிய ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு எதுவுமே நெகட்டிவ் இல்ல. ஆகலையே. அப்ப அவங்க வந்து மீண்டும் அப்ப ஆட்சிக்கு அப்ப வந்தாங்களே. வந்து பாலக்காட்டும், புல்வாமாவும் பெரிய அளவுல ம். பேசப்பட்டது. தேசப்பற்றுங்கிறத வந்து இந்த மக்கள் நலனை தாண்டி தேசப்பற்று அப்படிங்கிறது மக்கள் மத்தியில திணிக்கப்பட்டது. ம், ம், ம். இந்த முறை தேசப்பற்றுக்காகவோ அல்லது அ மதம் சார்ந்ததுக்காகவோ மக்கள் வந்து அ மாறுறதா அவங்களுடைய மனங்கள் வந்து மன மாறல. மாறி மனசு மாறி வாக்களிக்கிறதாகவா அவங்களுடைய எண்ணங்கள் இல்லை. ம். ஏன் அப்படின்னா, யுபிய பொறுத்தவரைக்கும் அதுக்கு பிறகு இப்ப இந்த கோவிட்ல வந்து எவ்வளவோ பேர் வந்து அங்க நடந்து போனது, அங்க இருக்கக்கூடிய அந்த மைக்ரண்ட் பாப்புலேஷனுக்கு இருக்கக்கூடிய பெரிய அதாவது மற்ற மாநிலங்கள்ல ம், ஒர்க் ம், ம். பண்ணக்கூடியவங்களுக்கு, அங்க யுபியில வோட்டர்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்திகள். இதை தாண்டி யுபியில இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா, அ அவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து பெரிய அளவுல ம். வேணும். இன்னொன்னு வந்து நீங்க நினைச்சு பாருங்களேன், எந்த ஒரு கவர்மெண்ட் பவர்ல இருந்தாலுமே அவங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். எஸ். ம். சென்டர்ல வந்து 10 வருஷமா பிஜேபி தான் இருக்காங்க. ம், ம், 7 வருஷமா யுபியில பிஜேபி தான் ம். இருக்காங்க. அப்போ இங்க 2 இடத்துலயும் அவங்களுக்கு பிஜேபி தான். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ பத்தி அங்க வந்து எதுவா இருந்தாலும் மக்களுக்கு 2 அரசாங்கமும் கொடுத்துற போகுது. அப்ப வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ பத்தி அவங்களுக்கு அங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து நாங்க செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சாதனைகள பேசினாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி அங்க என்ன அப்படின்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து ஜாப்ஸ் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. இன்னொன்னு வந்து ஸ்ட்ரே அனிமல்ஸ் அதாவது ஆ தெருவுல திரியக்கூடிய ஆடு, மாடு அது எல்லாமே அங்க வந்து எல்லா பகுதிகள்லயுமே அது ஒரு இஷ்யூவா இருக்கு. இன்னொன்னு கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல்ல காங்கிரஸ், சமாஜ்வாதி கூட்டணியினுடைய ம். அந்த கூட்டணி அ பலம். கூட்டணி பலம்ங்கிறத விட அவங்களுடைய ஈக்குவேஷன்ஸ் வந்து ம், ரொம்ப ம், நல்லா ம். இருக்கு. நீங்க வந்து போன எலெக்ஷன்ல காங்கிரஸுக்கும், சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் கூட்டணி இருந்தாலுமே, அது வந்து தலைமை பொறுப்பு அளவுல இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில தான் அந்த வந்து ஒரு நெருக்கம் இருந்தது. ஆனா இப்ப வந்து காடர் லெவல்ல கீழ கிரவுண்ட்ல ஒர்க் பண்ற வரைக்கும் அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ம். காங்கிரஸ் வந்து 17 இடங்கள்ல தான் போட்டியிடுறாங்க. இருந்தாலுமே அந்த 2 கட்சிகளும் ம். ஒண்ணா சேர்ந்து வேலை பார்க்கறதுனால, இந்த 17 இடங்கள்லயுமே காங்கிரஸுக்கு ஒரு அ அதிக வாக்குகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, பட் ஹிஸ்டரி நம்மளுக்கு சம அப்படி காட்டலையே மேம். காங்கிரஸ் இல்ல அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா ஹிஸ்டரி இருக்காங்க. வந்து அப்படி ஹிஸ்டரி அங்க காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இல்லன்னு நீங்க சொல்லிறலாம். ம். ஆனாலும் ஹிஸ்டரி அந்த மாதிரி இல்லனால, இந்த முறை அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான காரணங்கள நான் அடுக்குறேன். இன்னும் என்னன்னா, மா மாயாவதியினுடைய ம். பிஎஸ்பி. பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து இந்த முறை அவங்க வந்து அ பழைய அ பலத்தோட பலங்கிறத விட அந்த பழைய வில் பவரோட இந்த முறை அவங்க வந்து போட்டியில இல்ல. ம். அவங்க வந்து ஏற்கனவே போட்டியிலிருந்து பின்வாங்கிட்ட மாதிரியான ஒரு சூழல்ல தான் இருக்காங்க. அவருடைய வளர்ப்பு மகன மாயாவதி வந்து அவர வந்து கன்டெஸ்ட் பண்ணல அவரும். மாயாவதியும் கன்டெஸ்ட் பண்ணல. அதனால அவங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு உற்சாகம் தரக்கூடியது வேறு ம். எதுவுமே இல்லை. தலைவர்கள் எல்லாம் கன்டெஸ்ட் பண்ணல அப்படின்னாலே, அது வந்து தோல்விக்கான ஒரு எலெக்ஷனா தான் பார்க்கப்படணும். இன்னொன்னு வந்து அமேதி தொகுதி வந்து அங்க வந்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, அமேதி வந்து இதுக்கு முன்னால ராகுல் காந்தி அங்க வந்து எம்பியா இருந்த வரைக்கும், இல்ல வந்து காந்தி குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் எம்பி அப்படின்னா, அந்த தொகுதிக்கு ஒரு விஐபி ஸ்டேட்டஸ் இருந்தது. இப்ப வந்து அந்த தொகுதிக்கான அந்த விஐபி ஸ்டேட்டஸ் இந்த 10 ஆண்டுகளாக இல்லை. ஸ்மிருதி இரானி ஜெயிச்சிருந்தாலுமே, ஸ்மிருதி இரானிய பொறுத்தவரைக்கும் அங்க வந்து பலம் பொருந்தியவராக இருந்தாலுமே, இந்த முறை கடந்த முறை வாங்குன அதே வாக்குகள் பெரிய பலத்தோட அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற அ எண்ணம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இல்ல. அமேதி தொகுதியில இதுதான் அப்படின்னா, ரேபரேலி தொகுதிய பொறுத்தவரைக்கும் ராகுல் காந்தி அங்க கன்டெஸ்ட் பண்றது அங்க காங்கிரஸ் காடர்ஸை தாண்டி, அங்க இருக்கக்கூடிய எஸ்பி காடர்ஸ் அதாவது ம். சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய காடர்ஸுமே அங்க வந்து கிரவுண்ட் லெவல்ல ராகுலுக்காக வொர்க் பண்றாங்க. ம், ம், ஸோ ம். இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். இன்னொன்னு வந்து பிரிஜ்பூஷன் சிங்க வந்து கன்டெஸ்ட் பண்ண அதாவது பிரிஜ்பூஷன் சிங்குடைய மகன வந்து கன்டெஸ்ட் ம். பண்ண வச்சது நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து தேர்தலுக்கு அதாவது நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு வ ரொம்ப க்ளோஸா தான் வந்து கேண்டிடேட்ட அனௌன்ஸ் பண்றாங்க அந்த தொகுதிக்கு மட்டும். அப்ப ஏன் அது அப்படின்னா, அவருக்கு வந்து திரும்பவும் வாய்ப்பு கொடுத்துட்டா, வெஸ்டர்ன் யூபியில எலெக்ஷன் நடக்குது அப்போ, அந்த ஃபேஸ்ல. வெஸ்டர்ன் யூபியில நடக்கக்கூடிய அந்த ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரிஜ்பூஷன் சிங் ஃபேமிலிக்கு வந்து சீட்டு குடுக்கணுமா இல்லையான்றத அனௌன்ஸ் பண்ணணுன்றது தான் பிஜேபியோட டிசிஷன். அதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா ஜாட் சமூகத்தினருக்கு மத்தியில அது வந்து அதிருப்தியை உண்டாக்கும். ஏன்னா, அந்த ரெஸ்லர்ஸ் எல்லாருமே ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அப்ப அவங்க மத்தியில அதிருப்தியை உண்டாக்கும். ம். அப்படி ஒரு வேளை அதிருப்தியை உண்டாக்குனா, அங்க வந்து நமக்கு தோல்வி வந்து வந்துரும் அப்படின்னு. இன்னொன்னு வந்து சமாஜ்வாதி பார்ட்டியும்
காங்கிரஸும் இப்போ ஒன்றா இருக்கிறதுனால முஸ்லிம்ஸும் யாதவாஸும் அதாவது யாதவ்ஸும் பெரிய அளவில் முஸ்லிம்ஸும் யாதவ்ஸும் பெரிய அளவில் இந்த முறை சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி கூட்டணிக்கு வாக்குகளை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதான் காடர் லெவலில் ஒருங்கிணைஞ்சு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த கிரவுண்ட் சப்போர்ட் வரும்போது நான் வந்து பிஜேபி தோற்று போயிடுவாங்க, அவங்கள ரைட் ஆஃப் பண்ணணும்னு நான் சொல்லலை. அதே 80 தொகுதிகளில் இந்த போன முறை வாங்கின அந்த 69 அந்த பெரிய நம்பர்ஸ் இல்லாமல் அந்த நம்பர் வந்து கிட்டத்தட்ட 20-30 தொகுதிகள் வரைக்கும் 20லேருந்து 30 தொகுதிகள் வரைக்கும் குறைஞ்சு போயிடலாம், எண்ணிக்கை குறைஞ்சு போயிடலாம். அப்போ பிஜேபியில் 80ல் ஒரு 50 இடங்களில் தான் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுது அப்படின்னா யூபியில் அந்த நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு அங்கே குறையும் போது அதை வந்து அவங்க எங்கேருந்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய பிஜேபி தான் அடுத்த டேர்ம் வெற்றி பெறுறாங்க, திரும்பவும் ஆட்சி அமைக்க போகிறது அவங்க தான் அப்படின்னாலுமே அந்த நம்பர்ஸ் பெரிய அளவில் நிறைய இடங்களில் குறைஞ்சு போகும். இதே போல் தான் மகாராஷ்டிராலையும் இருக்க போகுது. ஏன்னா மகாராஷ்டிராவில் வந்து ஷிண்டே ஃபேக்ஷன் ஆகட்டும், ஏக்நாத் ஷிண்டே ஃபேக்ஷன் ஆகட்டும், இல்லை வந்து அஜித் பவார் ஃபேக்ஷன் ஆகட்டும், என்சிபி ஃபேக்ஷன் ஆகட்டும், இவங்க 2 பேருக்குமே கிரவுண்ட் லெவலில் அங்கே ஒன்றுமே சப்போர்ட் கிடையாது. பிஜேபியினுடைய ஒர்க்கர்ஸ் வந்து முன்ன இருந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அந்த உற்சாகம் கிடையாது. யூபிலையும் அதே தான். யூபியில் பிஜேபி ஓட்டர்ஸ், பிஜேபியினுடைய கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட காரியகர்த்தாஸே நிறைய பேர் இந்த 3 கட்ட தேர்தல்கள்லையுமே உத்தரப்பிரதேசத்தில் அவங்க வந்து வாக்களிக்க வரல. முதல் கட்ட தேர்தலில் 5% வாக்குப்பதிவு குறைவாக இருந்தது. 2வது கட்ட தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் 6.5% வாக்குப்பதிவு குறைவாக இருந்தது. 3வது கட்ட தேர்தலில் 1.5% வாக்கு குறைவாக இருந்தது. இப்போ இது 3ஐயும் நீங்கள் பார்க்கும்போது யூஸ்வலாக வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப வேகமாக வந்து வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்கு எண்ணிக்கை குறையுது அப்படின்றதே, வாக்கு சதவிகிதம் குறையுது, பதிவு குறையுது அப்படின்ற போதே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளானதாக தான் அவங்க கட்சியினர் மத்தியிலேயே, அவங்க தலைவர்கள் மத்தியிலேயே இருக்கக்கூடிய எண்ணம். அதுக்கு காரணம் என்ன? குறையிறது அப்படின்றது இங்க இருக்க ரூலிங் பார்ட்டி ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்றது இல்லை. அதாவது ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா ரொம்ப வேகமாக வந்து வாக்களிப்பாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய நம்பிக்கை. வழக்கமாக அப்படி தான் நம்ம எல்லாருமே பேசுவோம். ஆனால் இந்த முறை வந்து வாக்களிக்காததுக்கு காரணம் என்னன்னு பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலையுமே யூபியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலையுமே இருக்கக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னா, பிஜேபியினுடைய கோர் ஓட்டர்ஸ் தான் வந்து ஓட்டு போடலை. நீங்கள் நேற்றைக்கு வந்து ஆந்திராவில் தேர்தல் நடந்தப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஜேபியினுடைய ஒரு கேண்டிடேட் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் விமன் ஓட்டர்ஸை வந்தாலும் நீங்கள் உங்கள் பர்தாவை தூக்கி காட்டுங்க, உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் கேட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து யூபியில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நடந்ததுலேயும் சரி, செகண்ட் ஃபேஸ் நடந்ததுலேயும் சரி, பெரும்பாலான இடங்களில் இஸ்லாமியர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுடைய வாக்குகளை செலுத்திட்டாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோர் ஓட்டர்ஸ், அதாவது அந்த ஹிந்துத்துவா பேசக்கூடியவங்களும் பிஜேபியினுடைய காரியகர்த்தாஸ் நிறையா பேருமே ஓட்டு போட வரல. அதனால தான் அந்த சதவிகிதம் குறைஞ்சு போச்சு. காரணமே அவங்களுக்கு வந்து இனி வந்து அதாவது நம்ம ஓட்டு போட்டாலும் போடலைன்னாலும் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. நம்மளை பொறுத்த சர்வேஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, எல்லா டிவியில் வந்த சர்வே, எல்லா நியூஸ் பேப்பர்ஸில் வந்த சர்வே எல்லாமே வந்து திரும்பவும் பிஜேபி ஆட்சி தான், திரும்பவும் மோடி தான் அப்படின்றது தான். அவன் வந்து டயர்ட் ஆயிட்டான். ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்றதை விட டயர்ட்னஸாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதுக்கு மேலே எதுவுமே மாற்றம் வரப்போகிறது கிடையாது, தனக்கும் எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. பட் அவங்க ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுறாங்கல்ல மேம், இப்போ ராமர் கோவில் ஆகட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து கட்ட போகிறேன்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், ஞானவாபி விவகாரம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஹிந்து ஓட் பேங்காக தான் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ராமர் கோயில் வந்து, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு தூரம் எதிர்பார்த்தாங்களோ, ராமர் கோயில் தங்களுக்கு வந்து பிரச்சாரத்தில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாரையுமே தங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்னு நினைச்சாங்க. அது வல்ல, நீங்கள் வந்து ஒரு கோயிலை கட்டிட்டீங்க அப்படின்றதுனால மக்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைச்சிரும்ன்ற அவசியம் கிடையாது. அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். மக்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது தான், மற்ற மாநிலங்களில் அவ்வளவு தூரம் இல்லை அப்படின்னாலும் இப்போ வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணம் அப்படி தான் இருக்குன்னு. ஃபெய்த் வேறு, ஓட்டிங் வேறு. எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க மேம். 2019 அவங்க எலெக்ஷனில் சொல்கிறாங்க, ராமர் கோவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவில் கட்டப்படும், ராமர் மீண்டும் உயிர் தெழுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு கை கொடுத்தது. இப்போ கட்டினதுக்கு அப்புறம் கை கொடுக்காது அப்படின்றது இல்லை. அதாவது வந்து இந்த ராமர் கோயிலை கட்டினது அரசாங்கம் கிடையாது. ஓகே, அரசாங்கம் கிடையாது, அது வந்து ஒரு தனிப்பட்ட ட்ரஸ்ட்டு.
அந்த தனிப்பட்ட ட்ரஸ்ட்டுக்கு சப்போர்ட் வந்து அரசாங்க மத்தியில் கோர்ட் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க, அதை கட்டுறாங்க, அவ்வளோதான். ஸோ அரசாங்கத்தினுடைய சாதனையாக இதை நீங்கள் பார்க்க முடியாது. அது வந்து சாதனை பட்டியலில் ராமர் கோயிலை வச்சுக்கவும் முடியாது. ரெண்டாவது, ராமர் கோயில் இப்போ வந்ததுக்கு பிறகு அங்கே வந்து அந்த அயோத்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியில் அங்கே லோக்கல்ஸ் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து அங்கே அவங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அது நம்ம வந்து பெரிய எக்கானமி வந்துருச்சு, இவ்வளோ பேர் வந்து போகிறாங்க, அதெல்லாம் பேசலாம். பட் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிலைமை வந்து வேறு. அவங்கள பொறுத்த வரைக்கும் யூபியில் இருக்கவங்க பெரும்பாலானவர்களுக்கு இங்கே வெஸ்டர்ன் யூபி ஆகட்டும், இல்லை லக்னோவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும், எல்லா இடங்கள்லையுமே அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த முறை வந்து தலித்ஸும், அதாவது மாயாவதி வந்து பின்வாங்கிட்டாங்க அப்படின்றதுனால தலித்ஸ் எல்லாருமே வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறதை விட சமாஜ்வாதிக்கு ஓட்டு போடுறது வாய்ப்புகள் அதிகம். ஆனால் சில இடங்களில் அது இல்லாமலும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கும் இந்தியா கூட்டணி. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி அங்கே வந்து கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால ரெண்டு கட்சியினுடைய காடர்ஸ் மத்தியிலையுமே ஒரு உற்சாகம் இருக்கிறது. அந்த உற்சாகம் அவர்களுக்கு கை கொடுக்கும். தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது மேம். இப்போ 4 கட்டம் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? இதை வச்சே வந்து பிஜேபி வந்து மெஜாரிட்டியே தாண்ட மாட்டாங்க, 400 சீட்டு கூட அங்கே வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க எதிர்கட்சிகள் எல்லாமே. அப்படியெல்லாம் இங்கே கிரவுண்டில் இல்லை. மோடி அலை வந்து இருக்குது. மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத மக்களும் பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் எதிர்கட்சிகள் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை, மோடி அலை அப்படிங்கிறது இந்த முறை இல்லை. மோடி சொல்றீங்களா? மோடி அலை இல்லை. 2014 மோடி அலை இருந்தது. 2019 மோடி அவர்கள் பற்றிய பேச்சு இருந்தது, அலை இல்லை. இப்போ வந்து அலையும் இல்லை, பேச்சும் இல்லை, எதிரான ஒரு அலையும் இல்லை. மோடிக்கு எதிராக மோடியை பார்க்கறதுக்காக கூட்டம் கூடுது எல்லா இடங்கள்லையும். கூட்டம் கூடுறதுனாலே என்ன, இப்போ நான் ஒருத்தரை போய் பார்க்க போகிறேன், இல்லை நீங்கள் ஒருத்தரை போய் பார்க்க போகிறீங்கன்னா அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்து அதனால நீங்கள் வந்து அவருக்கு அது வந்து ஓட்டாக மாறும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வாக்களிப்பது வேறு, நம்பிக்கைகள் வேறு. ஏற்கனவே அதை தான் சொன்னேன். மோடி மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அது இன்னமும் மோடி அப்படிங்கிறவர் ஒரு பெரிய லீடராக, ஒரு மாஸ் லீடராக, மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான், இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. அதுக்காக அந்த அலை இப்போது இருக்கிறது அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இப்போ வந்து எங்கேயுமே மோடி அலை கிடையாது. எல்லா இடத்துலையுமே சைலண்ட்டாக தான் இருக்காங்க. அந்த சைலன்ஸ் தான் இப்போ வந்து எப்படி இருக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியே திரும்பவும் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு அந்த 400 இடங்கள் இல்லை, கடந்த முறை வெற்றி பெற்ற அந்த 300 இடங்கள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. மோடியோட சப்போர்ட்டர்ஸே ஓட்டு போடாமல் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு பதற்றம் பிஜேபி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அவங்களுக்கான உற்சாகம் வந்து இந்த தேர்தலில் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாறப்போறது இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்த காரியகர்த்தாஸ்க்கு இதுக்கு மேலே என்ன வளர்ச்சி அப்படின்னா, அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து வரக்கூடிய மோடிக்கான அந்த பலமும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது எப்படி மேம்? ஆர்எஸ்எஸ் தானே பிஜேபியோட ஒரு பெரிய பலமாகவே இருந்திருக்கு. இப்போ ஆர்எஸ்எஸ்ஸே பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்களா, இல்லை மோடிக்கு அகேன்ஸ்டாலாம் இல்லை? யாருமே அகேன்ஸ்டாக இல்லை. நான் உங்களை எதிர்க்கிறது வேற, நான் அமைதியாக இருக்கிறது வேற. பட் எலெக்ஷன்ல அது பேசப்படல மேம். சைலண்டா இருக்கிறதும் ஒரு விதமான தேர்தல் யுக்தி தானே. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க, நான் சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்களுடைய நண்பரா நான் வந்து உங்கள் பக்கத்தில் நின்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு பலம். உங்களுடைய நண்பர் தான் நான், ஆனால் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கலை, நான் அமைதியாக ஒதுங்கி நிற்கிறேன். அப்போ உங்களுடைய பலம் அங்கேயே குறைஞ்சி போயிடுது இல்லை? அதுதான், அதை வந்து அப்படி தான் நான் இந்த தேர்தலில் பார்க்குறேன். பெரிய அளவில் அவங்களுக்கான பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான அலை இல்லை, மோடிக்கு ஆதரவான அலை இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அலையும் கிடையாது, காங்கிரஸுக்கு ஆதரவான அலையும் கிடையாது. இந்த தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்தமான தேர்தல். ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் வந்து லோ ஓட்டர் டர்ன் அவுட்டாகவே இருந்தாலுமே மக்கள் வந்து ஒரு தீர்மானமாக வாக்களிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நிறைய இடங்களில், அதாவது மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், காங்கிரஸ் வந்து நம்புகிறாங்க ராஜஸ்தான் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும்னு நம்புகிறாங்க. அதே மாதிரி பீகார் வந்து கேம் சேஞ்சராக இருக்கும்னு நம்புகிறாங்க. ஏன்னா பீகாரில் வந்து நிதிஷ்குமார் திரும்ப திரும்ப கூட்டணி மாறி மீண்டும் இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு போனது அவருக்கு அங்கே அவருடைய செல்வாக்கை வந்து பெரிய அதிருப்தி உண்டாயிருக்கு. அவருக்கு வந்து இந்தியா கூட்டணி அவரை முகமாகவே சித்தரித்தது. ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போனார். அங்கே வந்து தேஜஸ்வி யாதவுக்கு, லாலு பிரசாத் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து பெரிய ஒரு வரவேற்பும் இருக்கிறது. ஸோ பீகாரும் காங்கிரஸும் கேம் சேஞ்சராக இருக்கும்னு தான் காங்கிரஸே நம்புகிறாங்க. அதே போல் வந்து ஜம்மு காஷ்மீர்லேயும்
லடாக்லேயும் சரி, இங்கே இந்த 5 தொகுதிகள்லையுமே பிஜேபி வந்து அவங்களோட கேண்டிடேட்ஸே ஃபீல் பண்ணல. அங்கேயும் இந்தியா கூட்டணிக்கான பலம் அது 5 இடங்கள் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் 5மே அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பலமாக அமையும். இன்னொன்று வந்து பஞ்சாப்லேயும் சரி, டெல்லியிலையும் சரி, பிஜேபிக்கான வரவேற்பு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது 2 இடங்கள்லையுமே. அதே மாதிரி தான் நார்த் ஈஸ்ட்டில் வந்து நிறைய இடங்களில் அந்த மக்கள் வந்து மணிப்பூர்லெல்லாம் வந்து ஓட்டு மிஷினையே போட்டு உடைக்கிறத நம்ம பார்த்தோம். ஒடிஷா வந்து எப்படி இருந்தாலும் நவீன் பட்நாயக்கினுடைய கோட்டையாக தான் இருக்கிறது. இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்க்கும்போது நம்பர்ஸ் வந்து அவங்க நினைக்கக்கூடிய அந்த 400 இல்லை ஏற்கனவே இருந்த 300 கூட இந்த முறை வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால தான் ஒரு நேரமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து எதிர்த்து பேசுகிறார்கள். அதாவது காங்கிரஸ் மேலே குற்றச்சாட்டுகள் வைத்து பேசுவது. இதே நேரம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி தான் யூபியினுடைய பொறுப்பாளர். பிரியங்கா காந்தியினுடைய பிரச்சாரம் வந்து அங்கே பெரிய அளவில் ரொம்ப இமோஷ்னலாக அங்கே இருக்கக்கூடிய விமன் மத்தியிலேயே ரீச் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க திரும்ப சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து எங்களுடைய குடும்பம் இந்த நாட்டுக்காக நிறைய தியாகம் செய்திருக்கிறது. என்னுடைய பாட்டி இறந்து போனாங்க, எங்கள் அப்பாவும் இறந்து போனார், எல்லாருமே வெடிகுண்டுகளுக்கு பலியானாங்க, நாட்டுக்காக தான் பலியானாங்க. ஆனால் வந்து இந்த நாடு வந்து நாட்டு மக்கள்கிட்ட எங்களுக்காக எதுவும் வேணும்னு நாங்கள் திரும்ப எப்போவுமே கேட்டது கிடையாது அப்படின்னு பேசுகிறாங்க. நாங்களாக வந்து பெண்களுடைய மங்கள் சூத்ராவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட போகிறோம், பெண்களுடைய தாலியை நாங்களாக எடுத்துகிட்டு போயிட போகிறோம், மோடி எங்களை அப்படி குற்றம் சாட்டி பேசுகிறார். பிரியங்காவனுடைய இந்த பேச்சுக்கள், இந்த பிரச்சாரம் பெரிய அளவில் நார்த் இந்தியாவில் எடுபட்டுருக்கு. இப்போ காங்கிரஸ் மீதான ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோட பலம், இது ரெண்டுமே சேர்ந்து இந்தியா கூட்டணிக்கு பலனளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா கூட்டணிக்கு பலனளிக்கும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு தான் நான் நம்புகிறேன். நான் போட்ட கால்குலேஷன் படி ஒருவேளை ஆட்சி மாற்றம் நடக்கலை அப்படின்னாலுமே பாரதிய ஜனதா கட்சி அந்த பழைய ஏற்கனவே இருந்த அதே பலத்தோடு இந்த முறை இருக்காது. ஏன்னா நம்ம வெற்றி பெறாங்க அப்படின்னா மோடி பிரதமராக தொடருவாரா? ஏன்னா அதிலேயே ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு. அது நம்ம இப்போ பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கான நேரம் இன்னும் இருக்குது. இன்னும் 2-3 கட்ட தேர்தல்கள் இருக்குது. அதுக்கு அப்புறம்னா தான் அதை பற்றி பேச முடியும். மோடி பிரதமர் ஆவாரா இல்லையான்றது வந்து சர்ச்சைக்குள்ளான விஷயமாக மாறிடும். அதனால அது பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ இந்த பக்கம் இந்தியா கூட்டணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றப்ப ஒரு பிரதமர் கேண்டிடேட்டை நிறுத்தி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு பலமாக இருக்கும்ல. இப்போ ஆப்போசிட்ல இதை ஒரு பிரச்சாரம் அவங்க எடுக்கிறாங்க பிஜேபி. இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இந்தியா கூட்டணி சொல்றது என்னன்னா மோடி வேண்டாம் அப்படிங்கிறது. மோடி வேண்டாம் யாரு வேணுங்கிறத சொல்லலைன்னா கூட அது சரியாக இருக்கும் தான் அவங்க நினைக்கிறாங்க. நீங்க வந்து 2004ல நீங்க பாத்தீங்கன்னா கூட 2009ல கூட திரும்பவும் மன்மோகன் சிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. 2004ல கூட யாரு பிரதமர்னு அவங்க சொல்லலை. ஆனால் அங்க வந்து வாஜ்பாய் தான் திரும்பவும் பிரதமர். இந்தியா ஷைனிங் கேம்பெயின் அவங்க பண்ணாங்க. வாஜ்பாய் தான் மீண்டும் பிரதமர்னு சொல்லப்பட்டது. அப்படி இருந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சி, ஏன்னா இந்த 10 ஆண்டு ஆட்சியை விட அந்த 5 ஆண்டு கால ஆட்சி, அதாவது 2004 வரைக்கும் இருந்த வாஜ்பாய் தலைமையிலான அரசாங்கம் வந்து இன்னும் ரொம்ப, அது உண்மையிலே அந்த இந்தியா ஷைனிங் கேம்பெயினில் அவங்க பேசுனது எல்லாமே உண்மை. அந்த 5 ஆண்டு காலம் அவங்க அந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி வந்து வெளியில் போகிறாங்க. அப்போ கூட வந்து காங்கிரஸ் கட்சி வந்து யார் தங்களுடைய முகம், யாருக்காக நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசவே இல்லை. அதற்கு பிறகு தான் யார் பிரதமர்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ மக்கள் மத்தியில் வந்து யார் வேண்டாம்னு தான் இந்த தேர்தல் முடிவு பண்ண போகிறாங்களே தவிர யார் வேணும் அப்படிங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாறி இருக்கிறது உத்தரப்பிரதேசம். அதுக்கான காரணம் நிறைய ஸ்டார் வந்து அங்கே போட்டி, ராகுல் காந்தி ஆகட்டும், மோடி ஆகட்டும், அகிலேஷ் யாதவ் மாதிரி நிறைய பேர் போட்டிடுறாங்க. கிரவுண்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாகவே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் என்ன ரிசல்ட் அப்படின்றது ஜூன் 4 தான் தெரிய வரும். நன்றி, வணக்கம். வணக்கம்.